முக்கிய செய்தி. கன்னியாகுமரி அருகே பிரபல ரவுடி செல்வத்தை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். காவல் உதவி ஆய்வாளரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரசாத் இணைப்பில் இருக்கிறார். பிரசாத், வணக்கம். தற்போது இந்த சம்பவம் தொடர்பான முழு பின்னணியும் சொல்லுங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே கரும்பாட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் என்ற தூத்துக்குடி செல்வம். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வழக்குகளில் தொடர்பு உடையவர். இவர் மீது 28 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. இவற்றில் 6 வழக்குகள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு காவல் நிலையங்களில் உள்ளது. 7 கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்ட பிரதியாக உள்ளார். இவரை பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் இவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு போலீசார் இவரை தீவிரமாக தேடி வந்தார்கள். பல்வேறு பகுதிகளில் இருப்பதாக தகவல் தெரிய வந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கு போலீசார் சென்றாலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சூழலில் நேற்று மாலையில் அவர் சுசீந்திரம் 5 கிராமம் அருகே இருக்கக்கூடிய அகப்பபுரம் பகுதியில ஒரு இளைஞரை வழிமறித்து அரிவாளால் வெட்டி அவரிடமிருந்து 2000 ரூபாய் பறித்துவிட்டு தப்பிக்கின்றார். இதை அறிந்த போலீசார் தனிப்படை போலீசாரும் அதே 5 கிராம போலீசாரும் தீவிரமாக இவரை சுசீந்திரம் வட்டார பகுதிகளில் தேடி வந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு காலையில சுசீந்திரம் பைபாஸ் அருகே இவர் தலைமறைவாக இருப்பதாக தெரிய வருது. உடனடியாக அந்த பகுதிக்கு போலீசார், அந்த தனிப்படை போலீசாரும் 5 கிராம போலீசார் எல்லாம் அங்க போறாங்க. போகும்போது இவர் முன் அந்த குழுவினுடைய போலீசார், தனிப்படை சேர்ந்த போலீசார்ல ஒரு போலீசார், அதாவது உதவி ஆய்வாளர் விபின் பால்ராஜ் இவரை பிடிக்க முயன்றாரு. உடனடியாக கையில் மறைத்து வைத்திருந்த வெட்டுக்கத்தியால் அரிவாளால் அவருடைய கையை பலமாக வெட்டினார். வெட்டிட்டு அங்கிருந்து தப்பியோட முயன்ற போது அங்கு அவரோடு சென்றிருந்த போலீசார் சுற்றி வளைத்து இவரை பிடிக்க முயன்றனர். இருந்தாலும் அவர்களையும் அரிவாளால் வெட்ட முயலும் போது இருந்த ஒரு போலீசார் அவரை துப்பாக்கியால் காலில் சுட்டார். இதனால் அவருக்கு தப்பிச் செல்ல முடியவில்லை. உடனடியாக அவரை கைது செய்து அந்த துப்பாக்கி சூடு காயம் ஏற்பட்டதால் அவரை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவரால் அந்த ரவுடி செல்வத்தால் வெட்டப்பட்ட உதவி ஆய்வாளர் விபின் செல்வராஜு அவரும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இந்த சம்பவம் ரவுடி தலைமறைவாக இருந்த ரவுடி தற்போது துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்படுத்தியது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.